வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சோனியை பற்றிங்க. ஆமாம், எக்ஸ்பீரியா ஒன் லைனப். ஸோ அந்த பெஸ்ட் லைனப். எனக்கு வந்து சோனி ரொம்ப வருஷமாக இது ஒன்று ப்ரோ. அப்புறம் இது வேற எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரைம் டைம், அதாவது என்னோட ப்ரைம் டைம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா கரெக்டாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் டைம், அப்போ ஆரம்பிச்சு காலேஜ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதுதான் வந்து துடுப்பான வயசு. அப்போ வந்து அந்த டைம்ல யாரெல்லாம் ப்ரைம் ஹீரோயின்ஸோ அவங்க எல்லாரையுமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்தூசியாஸ், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் எந்தூசியாஸ்னு வரும்போது என்ன ஆயிடும்னா, நம்ம கடந்து வந்த பாதையிலேயே எந்த பிராண்ட்ல நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அந்த பிராண்ட்ல நமக்கு பிடிக்க தான் செய்யும். நோக்கியா, சோனி, HTC எனக்கு இருக்குல்ல. அப்போ இந்நேரம் ஒரு சிலர் என்ன கேட்க கூடாதுன்னா, நீ போன வீடியோல தான் பிக்சல் ரொம்ப பிடிக்கும், பிக்சலுக்கு நீ வந்து இதுங்கிற, பிக்சலுக்கு இருக்குங்கிற, அப்புறம் இப்போ வந்துட்டு சோனிங்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பிராண்ட் எல்லாத்துலயுமே நாங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பிராண்ட். ஆனா அந்த வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க, கௌதம் ப்ரோ என்ன சொல்லுவாருன்னா, அற்புதமான போனுங்க, ஆனா 60,000 இருந்து 65,000 வந்தா நல்லா இருந்திருக்குமோ சொல்லுவாரு. ஆனா வராதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவ்வளவுக்குதான் அது ஒர்த்து காமன் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. பட் அந்த இடத்துலயும் நானும் சொல்லியிருப்பேன், அது ஒரு பிக்சலுக்கான ஒரு கிரிக்கெட் பிக்சல் எந்தூசியாஸ்ட்னா அவருக்கு 1,00,000 ரூபாய்க்கு அந்த போன் சூப்பர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இந்த இடத்துல சோனியும். ஆமா, சோனி எப்படி இருக்காங்கன்னா அவங்க ஒரு தனி ஸ்பேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் வச்சிருக்காங்க. சுத்தி நடக்கிறது எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் வைக்கிறது தான் இதை நான் பண்ணுவேன். இது இவ்வளவுதான் ரேட் அதிகமா இருக்கா, இது இவ்வளவுதான் விற்பேன், இதே ரேட்டு தான் விற்பேன், நீ என்ன சொன்னாலும் குறையாது, அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் $100 அப்படிதான் இருக்கான் அவன். இது நிஜமாவே வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா உண்மைங்க. அவங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சோனி. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொன்னு சொல்லலாம், டேய் நீ வந்து இந்த கேமுக்குலாம் வந்தா ஈஸியா ஜெயிப்படா, ஏன்டா வர மாட்டேற அப்படின்னா, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நீங்க கேள்விப்படலாம். இப்போ சூப்பரா டிராயிங் வரைவாப்புல ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருப்பாரு, சூப்பரா வரைவாரு. ஆனா ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும், வந்து அதுல ஜாயின் பண்றான்னு சொன்னா அதுல என்னடா வீட்டுல அப்படிலாம் வரையறேன், எங்க கண் முன்னாடி வரைஞ்சு காமிச்சிருக்கேன், இங்க வந்து வரைஞ்சேனடா அதுல இன்ட்ரெஸ்ட். இதேதான் வந்து எனக்கு சோனியோட மென்டாலிட்டி அப்படின்னு தோணும். நீ நினைச்சா என்னென்னமோ பண்ற, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சென்சார் நீ தான் பண்ணி கொடுக்குற, 1 இன்ச் சென்சார்னு சொல்லி அவன் ப்ரோமோட் பண்ணி அவன் போனை வித்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் என்னன்னு பார்த்தா சோனி சென்சாரா இருக்கு. அவன் தான் சோனி சொல்றானே, நான் வந்து போன் பண்றது காமன் ஆடியன்ஸே பண்ணல, நீங்க வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதால நான் ஏத்துக்கவும் மாட்டேன், நான் பண்றதே ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி தான் என்னோட தொழில், நான் இதான் என்னோட பிசினஸா பண்றேன்னா அவங்களுக்காக இந்த சோனி போன் பண்றேன். ஏன்னா கேமரால இருந்து ஆக்சசரிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க போன்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். போனை ஒரு செகண்டரி டிஸ்பிளேவா சோனியோட கேமரால யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அவன் பண்றதே ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபிக்கு மட்டும் தான். 100% ப்ரொஃபஷனல். ஸோ இதை சொல்லணும்னா எக்ஸ்பீரியால ப்ரோ ஐன்னு ஒரு மாடல் வந்தது. அதுல இங்க இருக்கும் கேமரா நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 1 இன்ச் சென்சார் வச்சிருப்பான். அந்த 1 இன்ச் சென்சார்ல என்ன மேட்டர்னா 20 மெகா பிக்சல் சென்சார்னு நினைக்கிறேன். அதுல 12 மெகா பிக்சலுக்கு கிராப் பண்ணி 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுவான். அவன் ஃபர்ஸ்ட் 1 இன்ச் சென்சார் வச்சானோ. 1 இன்ச் சென்சார் ஆக்சுவலா என்ன ஜோக்குன்னா, அது சொன்னா சிரிச்சிருவீங்க ப்ரோ. இந்த பேனாசோனிக் அவனுங்க எல்லாம் போன்ல இவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணானுங்க, 808 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அவங்களும் அவங்க தரப்புல வந்து நாங்களும் பெரிய லெவல்ல கிரவுண்ட் பிரேக்கிங் போன் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் 1 இன்ச் சென்சாரை யூஸ் பண்ணாங்க. ஓகே, இங்க ப்ராப்ளம் என்னன்னா எல்லாருக்கும் அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. இப்ப எப்படின்னா சோனில வந்து நான் உங்ககிட்ட 25,000 TWS எல்லாம் பார்க்கும்போது ஸ்பெக் பேஜ்வே படிச்சு பார்த்தா 6.5mm டிரைவர்னுவான். ஆமா, 6.5 அங்க ஒருத்தன் 40mm டிரைவருங்கிறான். சரி, TWSக்கே வருவோம். நம்ம 3000 ரூபாய்க்கு பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், பார்த்தா 12.3mm 13mm அப்படின்னு வாங்க. அந்த டிரைவர் இந்த டிரைவர். ஆனா நம்மால அவுட்புட் அங்க வந்து நிறைய பேர் மாட்டினாங்க ப்ரோ. அப்போ நோக்கியா வந்து என்ன பண்றான், 4 வருஷம் ப்ராஜெக்ட் அது 808. ஆனா டெட்டான ரிவ்யூ. ஆமா, இன்னைக்கும் ஆனா பேசுற அளவுக்கு ஸ்ட்ராங். ஆனா சிம்பியன் செத்து போன விளிம்புல இருந்தனால இம்பாக்ட் இல்ல. கேமராலாம் ஆனா இன்னைக்கும் தொட்டுக்க முடியாதுங்க, அடிச்சு சொல்லுவேன், அந்த அளவுக்கு பயங்கரம். சோ அப்ப என்ன ஆகுது, அந்த மொமெண்டமை டிரைவ் பண்றதுக்காக ஷார்ப்பு, பேனாசோனிக் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில போன்ஸ். ஆமா, ஆசோஸ் கூட என்ன பண்ணிருப்பான்னா, ஆப்டிகல் ஜூம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஆசோஸ்ல சென்ஃபோன் ஜூம்னு ஒரு போன் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, சென்ஃபோன் ஜூம் கரெக்ட் ஞாபகம். சரியா, அதுலயும் சாம்சங் கூட ஒரு ஜூம் போன் பண்ணா, கேமரா மாதிரியே ஒரு போன் அங்க இருக்கு பாருங்க, சட்டியாட்ட இருக்கும். அங்க இருக்கு, அவர் வச்சிருக்காரா. அது நம்ம போனர்னால உள்ளதுதான். போனர்னால ஆக்சுவலா எல்லா ஜூமும் இருக்கு ப்ரோ. K4 ஜூம் இருக்கு, சாம்சங் கேலக்ஸி K ஜூம் இருக்கு, S4 ஜூம் இருக்கு. அப்புறம் இது வந்து சாம்சங் கேலக்ஸி கேமரா. இந்த கேலக்ஸி கேமரா இதெல்லாம் பத்தி ஒரு நாள் உட்காந்துட்டு நான் கௌதம் ப்ரோட கண்டிப்பா பேசியே ஆகணும். கண்டிப்பா, ஏன்னா அது பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் டிராவல் பண்ணி வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அந்த யூனிக் டிவைஸ்னு சொல்லுவாங்கல்ல, இன்னோவேஷன்லாம் பீக்ல இருந்துச்சுங்க அந்த டைம்ல. சீரியஸா. சோ அப்படி இருக்கும்போது தான் ப்ரோ இவனுங்க எல்லாரும் 1 இன்ச் சென்சாரை வச்சிட்டானுங்க. ஐயோ, போஸ்ட் ப்ராசஸிங்னு ஒண்ணு இருக்குல்ல, இன்ஜினை மாட்டிட்டேன், டியூன் பண்ணவே இல்லையே, என்ன ஆகும் ஆகுமா, போன் என்னவோ பண்ணிட்டு போகுது ப்ரோ. எடுக்கிற போட்டோலாம் 1 இன்ச் மாதிரியே இல்ல. அந்த பக்கம் பார்த்தா ஏதோ பழைய சோனி சைபர் ஷாட் அடிஷன் இருக்குது.
ஆமா அது எப்போ உள்ளதுங்க? அது 2008 உள்ளது. நீ எப்ப லான்ச் பண்ண? 2014. 6 வருஷம் பழைய சைபர் சாட் வந்து ஒன்னு அடிக்குதுடா அப்படி இருந்தது. சோ அப்பதான் உங்களுக்கு என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கும் அந்த ஜோக் போயிட்டு தான் இருக்கு. ஆமா. ஏன்னா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே பவர்ஃபுல் எஸ்ஓசியோட போன் விடுறாங்க, ஆப்டிமைசேஷனே இருக்காது. ஆமா. இப்போ இதுவே பவர்ஃபுல்லான எஸ்ஓசியே இல்லாம நார்மல் எஸ்ஓசிலேயே இருக்கலே பெஸ்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பிக்சல் பத்தி பேசணும், அந்த ஆஸ்பெக்ட்ல இதை கொஞ்சம் சாலிடா பேசுறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி அப்பதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. கரெக்ட். சோ அந்த இடத்துல அந்த டைம்ல சோனி வந்து ஒரு டைவர்ஷன் போறான் ப்ரோ. என்ன ஆகுதுன்னா சோனி Z சீரிஸ் பாத்திருப்பீங்க. ஆமா. Z சீரிஸ் வந்து ஃபேமஸ். ஆமா, Z வந்தது, அப்புறம் ZX ன்னு வந்தது, அப்புறம் Z1 ன்னு வந்தது, 1S ன்னு வந்தது, Z2, Z3, Z4. Z2 பீக்கா இருந்துச்சு. நிறைய பேர் வச்சிருந்தாங்க. காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் அந்த போன் வச்சிருந்தாங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா அப்படியே ஒரு டைப்பா இவன் என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே Z5 போகும்போது Z5 பிரீமியம்னு ஒன்று வந்துச்சு. கரெக்ட். Z5 பிரீமியம் வரும்போது எங்களுக்கு எல்லாம் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா 4K பேனல், LCD 4K பேனல், Bravia engine. ஆமா, அத சொல்லுங்க. Bravia என்ஜின்ங்க. வேற லீக்குங்க. நாங்க டிவியை போன்ல கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா சோனி போன்ல ப்ரோ நம்ம Xperia Ray, நான் ஆக்சுவலா ஒரு 2-3 போன் இங்க வச்சிருக்கேன் Xperia Ray. ஆனா எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஸ்கிராப் மாதிரி தான் கிடைச்சது. நம்ம தான் உட்காந்து எல்லாத்தையும் மாட்டி உயிர் கொண்டு வரணும், ஸ்பேர்ஸ் வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். சோ அந்த Xperia Rayலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது 2010ல உள்ள டைம்ல, 2011ல அப்பலாம் வந்து டைம்ஸ்கேப் UI இருக்கும். Xperia Arc ரொம்ப ஃபேமஸ். Arc தெரியும். சரியா? அந்த போன்ல எல்லாம் கூட டைம்ஸ்கேப் UI தான். அதுல உள்ள படம் Bravia engine இருக்கும். Bravia engine இருக்கும். ஆமா. கரெக்ட். நான் பார்த்தேன். அதை எனேபிள் பண்ணா கலர்ஸ் எல்லாம் மாறும். ஆமா, ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பான். ஆமா, டிவில இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பான். செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா தனி சிப், டிஸ்ப்ளே ப்ராசசிங் சிப் மாதிரி. சரியா? சரி, அது ஏதோ டியூனிங். இப்போ இது என்னாச்சுன்னா அப்படியே கடந்து வரும்போது Z5 வரும்போது மறந்துட்டோம் ப்ரோ. Z5 வரும்போது யோ என்னையா இது என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்தது. ஆமா, ஆனா அதுல தெளிவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க 4K வீடியோ பிளேபேக் பண்ணலாம். சோ அந்த 4Kங்கிறது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அப்போ யூடியூபால கூட அதுக்கு ப்ராப்பரா பண்ண முடியல. யூடியூப்ல கூட 4K அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராவே இல்ல. ஏன்னா யூடியூப்லயே 4K கண்டென்ட் பெருசா இல்ல. ஆமா, 2000 காமன் ஆயிடுச்சு 4K. அப்பலாம் 4K ரொம்ப ரேர். 2015-16 டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 4Kங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம். ஆமா, நம்ம மூவி ட்ரைலர்ஸ்ல இருந்து எல்லாமே 1080p தான் பார்ப்போம். கரெக்ட். சோ அப்படி இருக்கும்போது அது வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியல. சோ அப்போ ட்விஸ்ட் எங்க வர ஆரம்பிச்சது அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, கேலரியில இருக்கக்கூடிய கண்டென்ட், சோனிலேயே ஷூட் பண்ண கண்டென்ட் இதெல்லாம் 4Kல பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆமா, ஓகே ரைட். அடுத்து என்னாச்சுன்னா XZ சீரிஸ் உள்ள வந்து XZ. ஆமா, அது வந்து டோன் டவுன் வெர்ஷன் மாதிரி கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும், எல்லாராலையும் வாங்குற மாதிரி. Z வந்து அப்படியே அந்த இடத்துல நிறுத்திட்டு XZ வந்துருச்சு. XZ வந்ததுக்கு அப்புறம் XZ1, XZ2 அப்படியே போக ஆரம்பிச்சது. கரெக்ட். நான் வந்து இது வாங்கினேன் ப்ரோ. இந்த மாதிரி XZ சீரிஸ்க்காக அந்த டைம்ல வெயிட் பண்ணி XZ1 வாங்கி அடம் பிடிச்சி குட்டி கரண்ட் அடிச்சு. 1080p பேனலா? ஆமா, 1080p. அத கட் பண்ணிட்டான் அந்த பிரைசிங்காக. வந்து வேற லெவல். XZ வந்து எப்படின்னா அந்த டைம்ல கிரேசியான போனு. 5.2 இன்ச் தான் இருக்கும். ஆனா 1080p LCD பேனல் இருக்கும். சோனில வந்து LCD பேனல் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லயே LCD பேனல் சூப்பரா கொடுத்தது சோனி, HTC. கரெக்ட். அவங்க கூட நோக்கியாவும் சுத்திட்டு இருப்பான். நோக்கியா ஆனா ரெண்டுமே வச்சிருப்பான். கிளியர் பிளாக் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அமோலோட வச்சிருப்பான். அதே சமயம் LCD பேனல்ஸும் வச்சிருப்பான். LCD பேனல்லயும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரா அது LCD மாதிரி தெரியாது ஆக்சுவலா. அதே சமயம் ஆப்பிள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிளே LCD ல தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, ஆப்பிளும் LCD தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இந்த OLED X தான். அதுதான் தூக்கி விட்டுச்சு அந்த AMOLEDன்றத வந்து. இன்னைக்கும் கூட கொண்டு போனது ஆப்பிள். சீரியஸா ப்ரோ. இப்போ ஆனா இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அதுக்காக ஆப்பிளோட டிஸ்பிளே எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சீங்கன்னு நீங்களே சோனி காரி துப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, ஆப்வியஸ்லி. சோனில வந்து நான் கடைசியா நாங்க ஷாக் ஆனது என்னன்னா XZ2 பிரீமியம். XZ2 பிரீமியம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த டைம்ல 2017-18 நான் பார்க்கும்போது 18 டைம்லாம் எனக்கு வந்து ட்ரீம் போன் மாதிரி இருந்தது ப்ரோ. XZ2 பிரீமியம் நம்ம வச்சதுக்கு அந்த போன்ல அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆமா, சட்டி மாதிரி இருக்கும். 2 கேமரா இருக்கும், ஒரு RGB, ஒரு மோனோக்ரோம், ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். போன் சைபர் ஷாட் மாதிரி போட்டோ எடுக்கும். ஆமா, அவுட்புட் அப்பயே வந்து செம ஹெவியான ஒரு போனு. சோ அந்த போனை வந்து எப்படி ஓவரால் டிசைன் பண்ணீங்கடான்னு கேட்கற அளவுக்கு இருக்கும். 4K பேனல், 4K கண்டென்ட் மார்க்கெட்ல ஓரளவுக்கு அவைலபிள் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 960 FPS ஸ்லோ மோஷன் வேற ஆல்ரெடி XZ1, XZS எல்லாம் ஃபேமஸ். சோ அது வந்து XZ2 பிரீமியம்ல இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்தது. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா 3.5mm ஜாக் XZ2 காம்பாக்ட் XZ2 பிரீமியம்ல தூக்கிட்டாங்க. ஆமா, காம்பாக்ட்ல தூக்கி இருந்தா கூட பரவாயில்ல, நார்மல்ல ஏன்டா தூக்குனேன்? எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா சோனி வந்து AMOLED அந்த POLED குள்ள கால் எடுத்து வச்சது XZ3. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இது மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த XZ3 வந்து 18:9 ப்ரோ. அப்படியே அந்த 21:9 நோக்கி அங்க இருந்து அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 21:9 வந்து எங்கன்னா Xperia 1. சோ அதுதான் நம்ம அந்த 1ன்றது வந்து அந்த போனோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. ஒரு மாதிரி நேரோவா இருக்கும், வீடியோஸ் பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். இதாங்க அந்த அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ரிமோட் கண்ட்ரோல் தான் கலாச்சேன்.
இதை வந்து யார் வேற கலாச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேர்ஜ்ல இருந்து எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ஜ் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தங்க, சிலர் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, அது வந்து எல்லாருக்கும் டக்குன்னு அடாப்ட் ஆகும் கிடையாது. பட் இப்ப அடாப்ட் ஆகலங்கிறதுக்காக ஐபோன் வந்த புதுசுல நிறைய பேர் அன்னைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எவ்வளவு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க, கன்சியூமர்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னையா QWERTY போர்டு இல்ல, ஒரு பிசிக்கல் கீபோர்டு இல்லாம என்ன போனுக்கு பண்ணாங்க. பட் உலகமே மாறிடுச்சு. கரெக்ட். இவங்களும் எப்படி தெரியுமா சொன்னாங்க, திஸ் போன் லுக்ஸ் மோர் நேரோ அண்ட் டால், நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ சாம்சங்குக்கு வந்து நோட் சீரிஸ் பண்ணும்போதே வேர்ஜ் அவ்வளவு கலாய்ச்சான். சீரியஸா எவனா யூஸ் பண்ணுவானா, இந்த ஸ்கிரீன்ல யாரோ யூஸ் பண்ணா, இப்ப எல்லாருமே அதான் ஆப்பிளே 6.9 இன்ச் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப நீங்க அப்ப கலாய்ச்சிங்களே, அதெல்லாம் மூஞ்சி கொண்டு போய் எங்க வைப்பீங்க? சோ ஆக மொத்தம் வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி பெரிய பப்ளிகேஷன்ஸ் வந்து அன்னைக்கு ட்ரோல் பண்ணாங்க. அதான் உண்மை. நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். Xperia 1 வந்து அவங்க ரொம்ப கலாச்சது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சோனிக்கான என்ன தோணுச்சுன்னு தெரியல, Xperia 1 ஒன்னு பண்ணிட்டு Xperia 5 ஒன்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து ஷார்ட்டர் சிப்லிங் மாதிரி கூடவே பட்ஜெட். ஆமா, கொஞ்சம் இதுல என்ன ஹைலைட்னா Xperia 1 வந்து 4K பேனல், அதுல வந்து 1080p Xperia 5ல இருக்கும். போனுமே கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இவன் தான் ப்ரோ என்னன்னா, அந்த காம்பாக்ட் சீரிஸ் இருந்ததுல, அப்போ வந்து காம்பாக்ட் சீரிஸ்ல என்ன ஒரே ஒரு வருத்தம் இருக்கும்னா, 1080p பேனல் இருக்கா, இதுலயும் 1080p பேனல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா டவுன் சைஸ் பண்ணுவார், ரேம கொஞ்சம் குறைக்கிறது, இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நமக்கு அது லைட்டா வருத்தமா இருக்கும். அப்புறம் போக போக என்னாச்சுன்னா Xperia 5 வரும்போது இதுல என்ன கேமரா இருக்கோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலா அதுலயும் இருக்கிற மாதிரி கொடுத்து, இதுல என்ன SoC இருக்கோ அதே ஐடென்டிக்கலா அங்கேயும் இருக்கிற மாதிரி. ஏன்னா நடுவுல கொஞ்சம் குழப்பி என்னென்னமோ 8 சீரிஸ் இருக்கு, இதுல 7 சீரிஸ் சிப் இருக்கும், அந்த மாதிரிலாம் நடுவுல சொதப்பி விட்டாங்க. நடுவுல என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் திணறி வந்துட்டான். ஆனா இந்த Xperia 1 Mark 1 வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ, அப்பதான் வந்து என்னாச்சுன்னா கரெக்டா இன்டகிரேஷன் ஆஃப் ஆல்பா டீம் வித் சோனி. கரெக்ட். அந்த கேமராவோட டீம் வந்து போனோட கேமரால ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆல்பா. சோ அதனாலதான் Xperia 1 எவால்வே ஆச்சு. அதனாலதான் அதுல போனீங்கன்னா நீங்க சினிமா மோடு, கேமரால கூட ப்ரோ கேமரா மோடு, இந்த மோட்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சு. ப்ரோ மோட்லயே எல்லாமே கொடுத்தது வந்து சோனி வேற லெவல்ல சம்பவம் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா நீங்க லிட்டரலா ஒரு டிஜி கேம் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுல இருக்க எல்லாமே இதுல இருக்கும். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். புதுசா யாராவது ஒருத்தர் சோனி வாங்குறேன் நான் ப்ரோ மோட் போனா உள்ள ஒண்ணுமே புரியாது, எதுவுமே புரியாது, சீரியஸா புரியாது. அதுல வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வந்து இந்த Xperia 1 Mark 3 Mark 4 எல்லாம் என்னாச்சுன்னா, அந்த உள்ளே டெலிஃபோட்டோ மூவ் ஆகுற மாதிரி ஆப்டிகல் ஜூம் கொடுத்தானா, அப்ப என்ன சொல்லிட்டான், இப்போ 3x to 4x இருக்கு அப்படின்னா, அந்த 3x to இப்போ 3x to 4x சும்மா சாம்பிள் சொல்றேன், இந்த 3x to 4x வந்து ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட் மாதிரி பண்ணிடலாம். நம்ம கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா அதுவே அப்படி ஷாட் எடுக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஜூம், ஆப்டிகல் ஜூம் தானே, அதனால அது பாட்டுக்கு ஜூம் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கிரேசியா பண்ணிருந்தாங்க. அவங்க UI அப்படியே வந்து போனோட UI, அந்த கேமராவோட UI அப்படியே வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா சோனி இது இருக்குல்ல, அந்த UI அப்படியே போன்ல கொண்டு வந்திருப்பான். ஸோ அதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இதை யூஸே பண்ண முடியும். இல்லைன்னா ப்ரோ மோட்குள்ளேயே போகக்கூடாது, பாயிண்ட் அண்ட் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சீரியஸாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா Xperia 1லயே ப்ரோ நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ரோ ஒரு சில வீடியோ சொல்லியிருப்பேன், Xe1 யூஸ் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ், ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஹெல்மெட்குள்ள மாட்டி சும்மா அப்படி பாட்டை வந்து மைல்டு வால்யூம்ல வச்சு கேட்டு போனாலே நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கேட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், அது நம்ம இயரோட ஹெல்த்துக்காக என்ன பண்ணோம், ஆல்ரெடி நான் வச்சிருக்கதே 40% வால்யூம்னா குறைச்சு விட்டுரும், குறைச்சு விட்டு ஏத்த விடாது, திடீர்னு கம்மியா இருக்குது வால்யூம், ஏத்த வர விடாது, டார்ச்சர் பண்ணோம். சோ அப்போ அது வேற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுல நீங்க ஒன்னு பாத்திருப்பீங்க, டிஎஸ் ஏதோ ஒரு இது, அதெல்லாம் என்ன பண்ணோம்னா லோ குவாலிட்டி ஆடியோ ஃபைல் இருந்தாலே அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அந்த எப்படி சொல்றது 10 பிட் 12 பிட்டா மாத்துதுன்னு சொல்லுவாங்க, அப்ஸ்கேலிங்லாம் அது மாதிரி ஆடியோக்கு மாத்துவான். ஏன்னா இப்போ நீங்க பழைய ட்ராக்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா ஒண்ணும் இல்ல, சும்மா இன்டர்நெட்ல இருந்து 128 kbps தான் பாட்டு வச்சிருக்கோம், அத வந்து 320 kbps அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே சோனியோட இன்டகிரேட்டடா பிளேயர்ல இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோன் ஜாக் மிஸ்ஸிங் Xe2ல இருந்து. ஆமா, ஏன்னா உன்னோட ஐகானே அதானடா. Xe2ல காணோம், Xe3ல காணோம், Xperia 1, Xperia 5 Mark 1 அதுல இருந்து காணோம். Xperia 1 Mark 2 வருது 3.5mm. ஆமா, எல்லாரும் கேக்குறாங்கல்ல கார் இது புறாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாம இப்போதானே ப்ரோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நீங்க சொன்னீங்க இல்லையா டிஸ்ப்ளே அவுட் டைப் சில எடுத்துடலாம். ஆமா, ஆடியோ அவுட் எடுக்கணும்னா அப்போ வேணும்ல, நீ ப்ரோ லெவல் சொல்ற, ப்ரோ லெவல்ல ஆப்வியஸ்லி வேணும். அதனால அவனும் பார்த்தான், சரி ரைட்னு ரிட்டர்ன் ஆஃப் த ஹெட்ஃபோன் ஜாக் இன்னி வரைக்கும் இருக்கு. ஆமா, இன்னி வரைக்கும் இருக்கு. ஏசுஸ் அப்படிதான் அடி வாங்கலாம், நடுவுல ஒரு மாடலுக்கு தூக்கலாம். அது எப்ப தெரியுமா, ROG Phone 3ல தூக்கிட்டான். ஏன்னா கேமிங் போனுக்கு ஒயர்ட் ஹெட்ஃபோன் தானே முக்கியம். அடுத்த வருஷமே அடுத்த வருஷம் கொண்டு வந்துட்டா இப்ப வரைக்கும் இருக்கு ஹெட்ஃபோன் ஜாக். எனக்கு தெரிஞ்சு 3லயும் 5லயும் மட்டும் தான் இல்லன்னு நினைக்கிறேன். 5ல இருந்துச்சு ப்ரோ. 5ல இருந்துச்சா? அப்ப அதுதான், அப்போ 3லயே முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு வருஷம் இல்ல, சம அடி அவனுக்கு. ஏன்னா Xperia எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ROG Phone 1 ப்ரோ. 845 பேஸ்ட் தான் அது. Phone 3
ஃபோன் ஒன்னு என்ன குட்டி போன்ல ஃபோன் ஒன்னு. ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ROG டீப் கேமிங்லாம் கிடையாது, ஆனா கேமிங்காகவே விட்ட போன். நல்லா ட்ரிகர்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு பெரிய டிஸ்பிளேயோட இருக்கிற போன் வந்து செகண்ட் ஜென்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆமா போன் ஒன்னு வந்து எனக்கு இன்னும் கூட எனக்கு எப்படின்னா பர்சனலா சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச போன். ஏன்னா குட்டி போன், காம்பாக்ட் போன், காம்பாக்டான கேமிங் போன். ஆமா ஏன்னா ரேசர் அந்த பக்கம் வந்து செமையா இருக்கும். செமையா இருந்தது ப்ரோ. ஏன்னா கூலிங்லாம் யூஸ் பண்ணிருப்பான்ல, நார்மல் கன்வென்ஷனல் போன் மாதிரி ஹீட் ஆகாது அந்த சீக்கிரமா. சீரியஸா ப்ரோ. சோ அது வேற லெவலா. சோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ எக்ஸ்பீரியா இது மார்க் 2 வந்தது, அப்புறம் மார்க் 3 வந்தது. எனக்கு என்னன்னா மார்க் 4 வரும்போது ஒரு சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ப்ரோ. 5 மார்க் 4 நல்ல ஃபோன் தான், எல்லாமே நல்ல ஃபோனா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குதுன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8 Gen ஒன்னும் உள்ள வந்து சாகடிச்சு. ஆமா அப்புறம் மார்க் 5 வரும்போது என்ன ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னா, பிரைமரி ஃபோனுக்கும் காம்பாக்ட் எக்ஸ்பீரியா 5க்கும் கேமரா டிஃபரன்ஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். அண்ட் 8 Gen 2லயே பாய்லரா கொதிச்சது சோனி போன். எனக்கு அது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. 8 Gen 2 யாருமே ஃபெயிலியர் ரேட்டை சொல்லல. ஆமா, சோனி ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகல, இதே மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் ஒரு சில செலக்டட் கண்ட்ரீஸ்ல செலக்டட் யூனிட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரோ கேமரா பீப்புள் அவங்களுக்காக தான் வித்தாங்க அந்த போனை. ஆனா பையன் 8 Gen 2லயே கொதிச்சான், அதுதான் ஹைலைட். ஏன்னா கூலிங்க்கு ஒண்ணுமே பண்ணல, போன் ஃபுல் சீல்டு நல்லா. ஆனா இத்தனைக்கு மொத்தமான போனுங்க, ஏன்டா கூலிங் நீ வைக்கல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கேமரா ஆன் பண்ணாலே எல்லா போனுமே சூடாகும் ஆப்வியஸ்லி. உண்மைதான். அதனால பேட்டரி லைஃப் ரொம்ப ஒஸ்ட். 3 hours 4 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைமே வந்துச்சு. 4K பேனல். டேய் யாரா நீ, எதையுமே எல்லாமே தப்பா பண்ணிருக்கியாடா. அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த போனு. 8 Gen 2 கொதிச்சிச்சுங்க, ஷாக்குங்க அது. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வர என்னாச்சு, எக்ஸ்பீரியா 1 மார்க் 2 வரைக்கும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. எக்ஸ்பீரியா 5 மார்க் 2க்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஹீட் ஆச்சுன்னா 60க்கு மாறிடும், மாத்த முடியாது. அதை 60க்கு மாறிடும். அது கூல் ஆகிற வரைக்கும் நீங்க 16 யூஸ் பண்ணணும். அது ஸ்டட்டர் ஆகுறது அப்படியே தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாம் வந்து சோனி போன்ல ஆக்சுவலா இருந்ததுங்க. ஹீட்டிங் சரியான ப்ராப்ளம். இந்த கூலிங் மெக்கானிசம் ஆனா அவங்க ப்ரோ ஐல வச்சிருந்தாங்க. நீங்க ஒண்ணு ப்ரோ ஐல இருந்ததுல சூப்பர்னா $2799. ஆமா, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த போனை வித்தாங்க இந்தியன் பிரைஸ். நான் எங்க அது யார் வாங்குவா நீங்க சொல்லுங்களேன். அதுலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னா, வந்ததுமே கௌதம் ப்ரோ சொல்லியிருப்பாங்க கேமராவுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோ ஐல சூப்பரா பண்ணிருந்தாங்க. அதுல வந்து 1 inch சென்சாரும் வச்சிருந்தாங்க. பட் இந்த பிரைஸை பார்த்ததுமே எல்லாம் அதிரி ஓடிட்டாங்க கண்டிப்பா. ஐயோ அப்படின்னு. அண்ட் மோரோவர் சோனி போன்ஸ்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு போனை ஒரு வருஷம் அனௌன்ஸ் பண்றா. அப்போ 2022ல பண்றானா, அந்த போன் 2023ல லான்ச் ஆகும். அதுக்குள்ள அந்த சிப்பு எல்லாமே அவுடேட்டட் ஆயிரும். எனக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண, ஒரு 2 வருஷம் செம்மையா பேக்லாக்ல இருந்தானுங்க அவனுங்க. போன் ஈவென்ட் எல்லாமே வச்சிருவானுங்க. 2021 அனௌன்ஸ் பண்ணிடுவான் இந்த சிப் தான் அப்படின்ட்டு. அதுல அந்த ஃபிளாக்ஷிப் சிப் சொல்லிடுவான். அது ரிலீஸ் ஆகுது 2022ல வரும். பல மாதங்கள் ஆகும். ஆனா ரேட் மட்டும் அதே ரேட்டு, ஃபுல் ரேட்டு. இது அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கும் வந்து பர்சனலா சோனி பிடிக்கும் அப்படின்னும் போது நமக்கு இங்க வந்து ஜாப்பனீஸ் யூனிட் கிடைக்க ஆரம்பிச்சது. சரி காஞ்ச மாடு எது பார்த்தாலும் நம்ம பாயிற மாதிரி தான் இருக்கும். அதனால பாஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இருந்தாலும் வேற வழியே இல்லை, நமக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுனால அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணும் டொக்கோமோ யூனிட். ஆமா, நம்ம அது தெளிவா சொல்லியிருப்போம். நமக்கு நெட்வொர்க் வந்து ஃபீசிபிளா இருக்கு. ஆமா 4G தான் வரும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விவோ ஜியோ ஒர்க் ஆகாது இருக்காது. ஜியோ ஒர்க் ஆகாது. ஆமா, இப்பதான் ஒரு சில டிவைசஸ்ல ஜியோ ஒர்க் ஆகுது. இருந்தாலும் கூட நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்காது. ஆமா கண்டிப்பா. சரியா, இந்த டிராபேக்ஸோட தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் நிலவரம். இப்படிதான் போயிட்டு இருந்தது. சோ இதே அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் எக்ஸ்பீரியா 1 Mark 6 வரும்போது ப்ரோ 4 சென்டிமீட்டர் மேக்ரோலாம் சொன்னாங்க பாத்தீங்களா. ஆமா 4 சென்டிமீட்டர் மேக்ரோலாம் அவங்க நல்லா எடுத்தாங்க. ஆனா எங்க ப்ரோ எங்கேயுமே அதை பத்தி பேசவே இல்லையே ப்ரோ. நான் கூட மேக்ரோவுக்கு சாம்பிள் ப்ரோ எந்த கம்பெனியுமே மேக்ரோ பத்தி பேசுறது இல்ல ப்ரோ. சீரியஸா அவனுங்க அவ்வளவு ஒரு சூப்பர் சென்சார் வச்சிருக்காங்க. இப்போ விவோ ஓப்போலாம் ரிலீஸ் பண்றாங்க, எம்ஐலாம் ரிலீஸ் பண்றாங்க. மேக்ரோ பத்தி யாருமே, ஏன்னா அது ஒரு நீஷ் மார்க்கெட், எல்லாருமே மேக்ரோ ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அது பொறுமை வேணும். மக்கள்கிட்ட பொறுமையே கிடையாது இந்த காலத்துல. எல்லாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபுல் வீடியோ எல்லாம் பாக்குறதே கிடையாது. அந்த மாதிரி தான் மேக்ரோலாம் எடுக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். இவரெல்லாம் ஒரு மேக்ரோ எடுக்க போனாருன்னா 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்றாரு. இதெல்லாம் எடுத்து முடிக்க ஒரு 10 போட்டோ எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் யார்கிட்ட இருக்குது அந்த டைம் சொல்லுங்க. உண்மைதான். 3 மணி நேரம் உட்காந்து அப்படியே ஒரு 10 போட்டோ, ஒரு நல்ல போட்டோ வேணும்னா ஒரு 10 போட்டோ வரும். அவ்வளவுதான் 3 மணி நேரத்துக்கு விறுவிறுத்து நனைஞ்சு போய் எடுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஆமா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 2 போட்டோ கிடைச்சிரும். ஆமா, அப்புறம் நம்ம மனநிறைவோட அங்க வந்து கிளம்பிடலாம். லக்கு. சோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் இந்த எக்ஸ்பீரியா 1 Mark 5 வரைக்கும் 21:9 அந்த பக்கத்துல அப்படியே சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது. Mark 6 வரும்போது செத்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி. சரி யாரும் நம்மள மதிக்கல, நம்ம மட்டும் 1080p மாறிட்டாங்க. அந்த 4K எல்லாம் தூக்கிட்டு ஃபுல்லாவே டோன் ஆன் பண்ணிட்டு 1080p இப்போ ரிலீஸ் ஆச்சுல 19.5. ஆமா 19. அட்லீஸ்ட் ஒரு 1.5K ஆவது கொடுத்து வந்திருக்கலாம். அதான் செத்துட்டாங்க ப்ரோ. அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா $100. ஆமா பிரைஸ்
பிரைஸ் அதுதான் இருக்கு ஹைலைட். அது வழி ஹெட்ஃபோன் ஜாக் வச்சிருக்க, அதனால உனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஆமா அது மட்டும் இல்ல, இதுதான் நிலவரம், இப்படிதான் நிஜமா இருக்கு. ஆனா என்ன, சோனி போன் வந்து 6.5 இன்ச்சு, அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, ஒரு பெரிய ஃபிளாக்ஷிப் 6.5 இன்ச்ல இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர்ஸ் ப்ரோ, ஆடியோ தரம், ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க டீ கடை ஸ்பீக்கர்லாம் எதிர்பார்க்காதீங்க. சோனி எப்பவுமே செட்ல தான் வச்சிருப்பான், குவாலிட்டி சூப்பரா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அது அட்வான்டேஜ். சரி, இப்போ ஆக்சுவலா எப்படின்னா, நான் சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 4 மேஜர் அப்டேட் கொடுக்குறான் இப்ப. ஆமா, 4 மேஜர் 2 வருஷம் தாங்க தருவான். அது அதை விட அசிங்கம், இன்னும் கேவலம். அது ஏன்டா $2300 போட்டு 2 வருஷம் அப்டேட்டா? யாரா நீ? எங்க இப்ப அது கொடுத்துருக்கானா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, சோனி போன்ல மட்டும் தான் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டோட வந்து. ஆமா, ஏன்னா அவங்க இந்த வீடியோ மேக்கிங் அப்படின்னு சொல்றதுனால ஃபுல்லாவே போட்டோகிராஃபி தானே, ஆப்வியஸ்லி அவங்க கொடுத்து தான் ஆகணும். இந்த வருஷம் வந்து இப்ப 12-256 12/512 வந்திருக்கு. போன வருஷமா 12-256 12/512 தான். பிரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எதுவும் இல்ல, அதே 48 மெகா பிக்சல் சென்சார் தான். அது நல்லா இருந்துச்சு, நல்லாவே தான் இருக்கு, இன்னுமே நல்லா தான் போட்டோஸ் எடுக்குது. இவன் மட்டும் தான் ப்ரோ. அப்பயே பாத்தீங்கன்னா XMRRன்னு சொல்லிட்டு இவனோட ஓன் சென்சார் வச்சிருப்பான், இல்ல VRAM வேற இருக்கும். ஆமா, VRAM இருக்கும். ஆமா, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும், இன்டகிரேட்டடா பண்ணிருப்பான், யார்கிட்டயுமே இருக்காது. சோ அதனாலதான் அவன் வந்து என்னாச்சுன்னா, வே பிஃபோர் எல்லாருக்கும் முன்னாடியே சாம்சங் வந்து இன்டர்போலேஷன் கைண்ட் ஆஃப் ஸ்லோ மோஷன் தான் பண்ணிருப்பான். ஆமா, ஆனா சோனி வந்து ஆக்சுவல் ஸ்லோ மோஷன் 960 FPS பண்ணுவான். இவங்க எல்லாரும் சாஃப்ட்வேர்ல தான் பண்ணாங்க, ஹார்ட்வேர்ல அவன் பண்ணுவான். ஆமா ப்ரோ. சோ அடுத்து வந்து 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ ஒன்னு இருக்கு. ஆனா அதோட சென்சார் எனக்கு இன்னும் சாட்டிஸ்பாக்சனாவே இல்ல ப்ரோ. பட் இவன் அதை வச்சு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா 1/3.5 இன்ச்னா அது எப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம 9A மாதிரியான போன் எல்லாம் 1/1.95 இன்ச்சு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், அதாவது டம்மி போன்ல இருக்கிற பிரைமரி சென்சார் மாதிரியாவது இதுல இருக்கணும்ல. நம்ம மத்த போன்ஸ்ல ஆட்டோ மோட்ல எடுக்கிறோம் ப்ரோ, இவன் விடுறதே ப்ரோக்கு தானே விடுறான். ஆமா, நீங்க சோனி போன் வாங்கிட்டு மேனுவல் அது ஆட்டோ மோட்ல எடுத்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க அந்த போன் வாங்குறது. அதுல நீங்க எடுக்கிற போட்டோ எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப மியூட்டடா இருக்கும், யாரையுமே இம்ப்ரெஸே பண்ணாத அந்த போட்டோ. உங்களுக்கே நல்லா இருக்கு, என்னடா போட்டோ இவ்வளவு சுமாரா இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அவன் கொடுக்கறதே ப்ரோமோடுக்காக மட்டும் தான். இந்த வருஷம் தான் என்ன ஹைலைட்னா, அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சலா மாறி இருக்கு. அதுதான் அது வந்து 12ல இருந்து 48 மெகா பிக்சலா மாறி இருக்கு அல்ட்ரா வைட். சூப்பர். அதுதான் இந்த வருஷத்துக்கான இம்ப்ரூவ்மெண்ட். மத்தபடி மீதி எல்லாமே போன வருஷம் இருந்த போன் தான் அப்படியே. அதே 5000 mAh தான். மாத்த மாட்டானுங்க. அதே ஒண்ணும் இல்லன்னு நினைக்கிறேன். போன் அதே மாதிரி தான் இருக்குது, அதை பத்தி சொல்லவே மாட்டானுங்களே. அவனுக்கு இவனுங்க ஹீட்டிங் மட்டும் இன்னும் அவனுக்கு சரி பண்ணல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ 8 பேஸ்ட் போன்ஸ் வேற ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3.3 மில்லியன் 3.5 மில்லியன் சொல்லிட்டு 2 மில்லியன் அவ்வளவுதான். அவன் ஃபுல்லா கிளாக் பண்ணலைங்க. அந்த சிப் வேண்டிய டேட்டா மட்டும் எடுத்துட்டு ஃபுல் கிளாக் இந்த இவ்வளவு கிகாஹெர்ட்ஸ்லாம் நான் டியூன் பண்றேன். 4 கிகாஹெர்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, 2 கிகாஹெர்ட்ஸ் 2.5 போதும் எனக்கு. ஆர்டெக்ஸ் லாஸ்லெஸ் இருக்கு. ஆமா, சோனில அது வரைக்கும் சந்தோஷம். சோ ஓவராலா அந்த டைனமிக் வைப்ரேஷன்ங்கிறதும் இவன்ல நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். நீங்க ஏதாவது கேம் ஆடும்போது படம் பார்க்கும் போதெல்லாம் வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அவன்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பஞ்ச் செமையா இருக்கும். அதான் அந்த போனை வந்து நீங்க PS5 கண்ட்ரோலர் வச்சீங்கன்னா நீங்க அதுல உங்க போனையே டாக் பண்ணி அதுலயே கேம் விளையாடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கானுங்க. எப்போ இன்டகிரேஷன், ஈகோசிஸ்டம் இன்டகிரேஷன் எப்போ இருந்தோ நீங்க PS5 இருந்ததுனாலே உங்ககிட்ட ஒரு சோனி C சீரிஸ் இருந்தது. அப்போ நான் சொல்றது வந்து Z5 Z4 வச்சிருக்கும் போது கூட PSP உள்ள ஒரு இருக்கும். கரெக்ட். அதை ஓபன் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற லோக்கல் நெட்வொர்க்ல வச்சுக்கிட்டு இதை அப்படியே வச்சு விளையாடலாம். ஆமா, ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதான் இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, Xperia 1 Mark 7 வந்திருக்கு. ஐ எம் வெரி மச் ஹாப்பி அபவுட் தட். பட் இது எல்லாருக்குமான போனா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு, இப்போ இவன் லான்ச் பண்ற பிரைஸ்க்குலாம் யாராவது இதை வாங்குவாங்களான்னு கேட்டா சத்தியமா வாங்க மாட்டாங்க. மறுபடியும் நான் சொல்லணும்னா, பிக்சலுக்கு எப்படி ஒரு கிறுக்கம் இருக்கானோ அந்த மாதிரி சோனிக்கு இருக்க யாராவது நம்ம ஊர்ல இருந்தா மேபி அவ்வளவு காசு போட்டு இம்போர்ட் பண்ணி வாங்கலாம். இம்போர்ட் பண்ணா சத்தியமா யாரும் திரும்ப கூட வாங்க மாட்டாங்க. இம்போர்ட் பண்ணா நம்ம ஊர்ல இருக்கிற கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நியாயமே ஜெயம் அப்படின்னு ஆல்ரெடி 1.5 லட்சம் 1 லட்சம் வரும். இதுல நீ இம்போர்ட் டியூட்டி பண்ணா ஒரு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா கட்டு அப்படின்னு இந்த பக்கம். அது யாராச்சும் பெரிய ஆள்கிட்ட மாட்டினீங்கன்னா $2,000 இம்போர்ட் டியூட்டி போடுறானுங்க. நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன், X200 அல்ட்ரா அவனா இம்போர்ட் பண்ணியிருக்கான், $2,230 இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கானுங்க. போனை விட 3 மடங்கு போட்டிருக்காங்க. என்னங்க பண்ணுவாங்க அந்த போனை? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முடிஞ்சு அவ்வளவுதான். கஸ்டம்ஸ்ல இல்ல ப்ரோ. ஆனா இதுக்கெல்லாம் வந்து யூசருக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா வேணும் ப்ரோ, ஒரு விண்டோ வேணும் ப்ரோ. $2,300 எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு அந்த போன் வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதான் எனக்கு வேணும், நான் எடுத்துக்க போறேன், இல்லாட்டி வேணா நீ $2,300 பே பண்ணு, நான் போய் 2-3 வாங்கிக்கிறேன். சீரியஸா அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன் நானு. இல்ல, ஒரு நியாயம் வேணும். நான் வந்து திரும்பியும் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி $1 லட்ச போன் நான் வெளில இருந்து வாங்குறேன் போது அதுக்கு ஒரு $20,000 டியூட்டி போடும்போது எனக்கு புரியுது. நீ நம்ம நாட்டுல இருக்கிற விஷயத்த வாங்காம பொருளாதாரத்தை வேற கண்ட்ரிக்கு ஓகே. நான் அந்த Note 20 Ultra இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு 20,000 கிட்ட ஆச்சு. சம்பந்தமே இல்லாம $1 லட்ச போனுக்கு $3 லட்ச கட்டுறான்னா எனக்கு புரியல. அது ஆமா, நீ வீடு வாங்கியிருப்ப, நீ EMI கட்டணும், பையன் குழந்தைக்கு பே பண்ணணுன்றதுக்குலாம் நான் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு கடுப்பா இருக்கு. இது வந்து இதுக்கு வந்து மக்களுக்கு ஒரு சின்ன விண்டோ வேணும் ப்ரோ. ஆமா, கண்டிப்பா. எப்படின்னா ஜஸ்டிஃபை பண்றேன், ஒரு ரெகுலேஷன் இருந்தா பெட்டர். நான் வாங்குனதே $1,000
நீங்க எக்ஸ்ட்ரா $2300 பே பண்ண சொல்றீங்களே, எந்த விதத்துல நியாயம்? $1000 இந்த டாக்ஸ் இருக்கும், நீங்க அதுதான் போடணும். பட் ஆனா இல்ல. சரி, இத மாதிரி வந்து யாராவது தப்பு பண்றவங்களுக்கு போடுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. பாவம் எவனோ ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று வாங்குவான், அவனே சேர்த்து வச்சு வாங்குவான், ஒரு வருஷம் சேர்த்து வச்ச காசுல வாங்குறான் அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, X200 அல்ட்ரா, X8 அல்ட்ராலாம் வாங்குறது இன்ட்ரெஸ்டா நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆனா இம்போர்ட்ல ஒரு கோளாறு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய குருவி வேலை பார்க்க வேண்டியது. ஆமா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப அதை நீங்க என்டர்டைன் பண்றீங்களான்ற நியாயமான முறையில வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல வந்து எல்லாரும் 10,000 5,000 கட்டுறான்றதே கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஆமா, நியாயமான முறையில வரதுக்கு நீங்க ஊக்குவிக்கல அப்படின்னா எல்லாரும் குருவிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி, இவன்ட்ட சொல்லி, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் யாரோ வராங்க, அவங்க கிட்ட சொல்லி, அவங்க யாருனே தெரியாதவங்க வராங்கனாலும் இந்தாங்க உங்களுக்கு ஒரு $5,000 தரேன், நான் போய் கஸ்டம்ஸ் பே பண்ணணும்னா $2,000 பே பண்ணணும், 5,000 இந்தியன் ரூபி தரேன், நீங்க ஜாலியா அதை பேக்ல போட்டு எடுத்துன்னு கூட சொல்லுவாங்க. போச்சு, சிம்பிள். எனக்கு இதுதான் தோணுது, நம்மளே நிறைய ஓட்டையை நம்மளே கிரியேட் பண்றோம்ன்ற. ஆமா, நீங்களே ஓரளவுக்கு ப்ராப்பரான லீனியன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எதுக்காக வந்து பப்ளிக் இந்த மாதிரியான தலையை சுத்தி மூக்க தொடர வேலை பார்ப்போம்? கரெக்ட் தான். சரி, ரைட்டு. ஸோ அவங்க மொத்தம் வந்து சோனி இம்ப்ரெசிவா இருக்கானா, எங்க இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னா, ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபிக்கு உண்மையிலேயே அவங்க யூஸ் பண்ணாங்க. சோனி கேமரா தான் நான் யூஸ் பண்றேன், என் தொழிலே இதுதான், நான் படம் எடுக்கிறவன், நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போட்டோ எடுக்கிறவங்களுக்கு இதை வந்து கேமராக்கு செகண்டரி டிவைஸா இந்த போனை யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வியூ ஃபைண்டரா யூஸ் பண்றதுக்கு. செட்டிங்ஸ் நீங்க இதுலயே மாத்தலாம். நீங்க கேமராக்குள்ள குட்டியா இருக்குல்ல ஸ்கிரீன், அதுல போய் மாத்தணும் அவசியம் இல்லை, இதுலயே மாத்திக்கலாம். நீங்க நிறைய மாத்தலாம், அது வேற லீக். இன்னொன்னு என்னன்னா, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிருப்போன்னு, நீங்க உள்ள ப்ரோமோட் போயிட்டு ஆட்டோ ஜூம் ஒன்று வைக்கலாம், ஆட்டோமேட் பண்ற மாதிரி. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமா இல்லைங்க, இப்போ கிரேசியா இருக்கு. அந்த 12 மெகாபிக்சல் சென்சார் வந்து எனக்கு ஒரு டவுன் சைடா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்சார் பெருசா கொடுத்திருந்தா இன்னும் பெட்டராவே ஜூம் பண்ண முடியும், நல்லா இருக்கும். இன் சென்சார் ஜூமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் இப்போ அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வகையில ஹாப்பி. அதையும் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3.5ல இருந்து 7.1 அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு தான் அவன் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். 85mm to 170mm இதை போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆப்டிகல் ஜூமே வந்து இவங்க ரொம்ப தூரம் கொடுக்குறாங்க. இது யாருமே கொடுக்கல, நம்ம மார்க்கெட்ல வந்து யாருமே இதை கொடுக்கல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா HP9 15 அல்ட்ரால எப்படி வேலை செய்யும்னா, 200 மெகாபிக்சல்ல இன் சென்சார் ஜூம் ஃபர்ஸ்ட் பண்ணோம். இன் சென்சார் வச்சு அதால எவ்வளவு தூரம் ஜூம் பண்ண முடியும், ஆப்டிகல் குவாலிட்டி ரிட்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 4.3xல ஆரம்பிச்சு 17 தாண்டி வரைக்கும் போகும். இதை வச்சே சமாளிக்கும். 17.2x அது வரைக்கும் சமாளிக்கும், 4 times அந்த மாதிரி. ஸோ இதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் இல்ல, நான் லென்ஸே மூவ் பண்றேன், ஆப்டிகலாவே நான் கொடுக்குறேன், நான் வந்து இன்சென்சார்லாம் சொல்ல ஆப்டிகலாவே கொடுக்குறேன். ஸோ அப்ப என்ன ஆகுது, வெறும் 12 மெகாபிக்சலா இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்டிகல் கொடுக்குறாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, இது வெறும் 12 இல்லாம பிரைமரி சென்சார் மாதிரி ஒரு 48 வச்சோன்னா அப்ப என்ன ஆயிடும்னா இன்னும் ஒரு 4x ஆமா இன் சென்சார் ஜூம் கொடுக்கலாம். அந்த 4x சென்சார் கொடுத்து கண்டிப்பா ப்ரோ, அப்ப 4x இன் சென்சார் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆப்டிகல் ஜூம் பண்ணுவேன். நல்லா இன்னும் நல்லா அட்வான்ஸ் அத பண்ணலாம். பாப்போம், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஏதாவது பண்றாங்களா பார்க்கலாம். எல்லாரும் ஏதாவது பண்றாங்க, நீ தான் வந்து எதுவும் பண்ற மாதிரியே நடிச்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு தான் நீ திருந்த போறேன்னு தெரியல. வேற யாரு, சாம்சங் தான். இதுதான் வந்து சும்மா ஊரு இது எப்படி நம்ம பிராண்ட் வேல்யூன்னு ஒரு இமேஜை வச்சுக்கிட்டு ஒன்னியை வச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்குது. என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா நிறைய அடிபட்டுட்டான். சிலிகான் கார்பைடு வந்தா போன் ரொம்ப பெட்டரா இருக்குங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்ப கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்க போன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே மினிமம் 6000 mAh கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். ஆமாங்க, ஆனா அதுக்கே நல்லா ஆப்டிமைஸ் பண்ண தெரியும். ஆமா, S20 அல்ட்ரால 5000 mAh பேட்டரி நல்லா நிக்குது, அதான் ஷாக்கே. நல்லா அப்ப பாருங்களேன், 6000 mAh சிலிகா கார்பைட்லாம் கொடுத்தா மாஸ் பண்ணலாம். ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நல்லா இருக்கும்ன்றேன். கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours பேட்டரி எடுக்கலாம் வெளியில அவுட். ஸோ நீங்க யாராவது சோனி ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணீங்க, அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய Xperia 1 Mark 7 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த டிவைஸ்ல இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து எனக்கு இப்பயும் சோனியோட ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் கலர் செலக்ஷனும் அவசரமா இருக்கு. ஆமா, அண்ட் முக்கியமான விஷயம் வந்து எப்பயும் மாதிரி ப்ரோ வீடியோ அண்ட் ப்ரோ போட்டோ அண்ட் அந்த ஆப்டிகல் ஜூம் 3.5x to 7.1x வந்து கிரேசி. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் போன ஜென்ரேஷன் மாதிரி பண்றது. அண்ட் 4 cm மேக்ரோ. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பட் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப தின்னு 1%. ஆமா ப்ரோ, நம்ம ஊர்ல இப்போ ஆக்சுவலா Xperia 1 Mark 6 கிடைக்குதோ அங்கங்க ஒரு சில இடங்கள்ல. அதான் அந்த யூஸ்ட் மார்க்கெட்ல வருது, யாராச்சும் அங்க யூஸ் பண்ணிட்டு வைக்கிறாங்க. ஆனா டொக்கோமோ வரதா கஷ்டம் ப்ரோ. இல்ல, நான் சொல்றது வந்து டொக்கோமோ இல்லாதது சொல்றேன். எவ்வளவு சொல்றீங்க? நீங்க டீலர்ல சொல்ல, நம்ம அந்த OLXல சர்ச் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் டைரக்டா. ஆனா எவ்வளவு சொல்லுவாங்க அவங்க? 80000 70000 எல்லாம் சொன்னா ரேட் ஆனா ஜாஸ்தியா இருக்கும் ப்ரோ. நான் வெளில போய் பார் தூங்கிக்கிறேன். சரி, ஓகே. சரிங்க, சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. பை. 100% professional.